வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய ப்ரேயர் என்னைக்கும் இருக்கும். இன்றைக்கி வந்து ஜபல்பூரில் காலையில் என்ன டிஃபன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இப்போ பாருங்க, உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க. போண்டா பண்ண போகிறாங்களா காலையில் டிஃபன். அப்புறம் என்ன சாமானெல்லாம் வச்சுருக்குறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்காங்க. பாருங்க, இந்த உருளைக்கிழங்கு தோல் மட்டும் உரித்து வச்சுருக்காங்க. திருப்பி வந்து இதுக்கு தேவையானது வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை நிறையவே இருக்குது. ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி வச்சுருக்குறாங்க. தேவைக்கு அதிகமான அளவான பச்சை மிளகாய் வெட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு 3 பெரிய தக்காளி வெட்டி வச்சிருக்காங்க. இது என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்க, அவங்க ஒரு பாத்திரத்துல முதல்ல இந்த கொத்தமல்லி தழை போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பட்டாணி எடுத்து போட்டிருக்காங்க. அடுத்தது என்னமா போடுவீங்க? அப்புறம் கொஞ்சம் இந்த கடாய் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க கொஞ்சமாக. அது எதுக்குன்னு தெரியல. நம்ம வந்து போண்டா வேறு மாதிரி செய்யணும். இவங்க வித்தியாசமாக இருக்குது. இங்குள்ள வடையும் வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ இந்த போண்டாவும் வித்தியாசமாக தான் இருக்குது. மறந்து செய்யுங்க. அதில் வந்து கொஞ்சம் காமிங்கம்மா எவ்வளவு பாருங்க. இவ்வளோ சீரகம், ஒரு 2 டீஸ்பூன் சீரகம் போடுறாங்க. தாளிக்கிறதுக்கு வெறும் 2 டீஸ்பூன் நல்லா பெரிய டீஸ்பூன் ஜீரகம் போட்டுருக்குறாங்க. அடுத்தது வெங்காயம் போடுறாங்க. நம்ம நிறைய வெங்காயம் போடுவோம். இவங்க ஒரே ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. காரம் வேணும்ல, அதனால. தக்காளி போடலாமா? அந்த பட்டாணியும் கழுவிட்டு போடுறாங்க. பட்டாணி, பச்சை பட்டாணி. இது இப்போ இங்கே பச்சை பட்டாணி சீசனு. பச்சை பட்டாணி ஃப்ளவரெல்லாம் நல்ல ரொம்ப கம்மி விலையில் கிடைக்குது. 20 ரூபா 25 ரூபாய்க்கெல்லாம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு காய்கறியெல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே இனிப்பாக இருக்குது சாப்பிட. பச்சையாகவே முள்ளங்கி பச்சை பட்டாணியெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே விளைஞ்சி வர்றதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அது நல்லா எண்ணெயில் வதக்குறாங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட போகிறாங்க. பாருங்க, அவங்க எப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு டப்பாவில் நிறைய இஞ்சியும் பூண்டையும் அரைச்சி ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேருந்து எவ்வளோ எடுக்கிறாங்க பாருங்கள். உப்பு எப்பமா போடுவீங்க? இப்போ அதெல்லாம் வதக்கிட்டு. சரி, இப்போ இதில் கொட்ட போகிறீங்களா?
இது வதக்கி முடிச்சுன்னா பாருங்க, இந்த கிழங்கு அவங்க மேஷ் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் கொட்டி உப்பு போட்டு நல்லா பிசைய போகிறாங்க. பாருங்க, இதில் தக்காளியும் போட்டுட்டாங்க. உப்பும் மஞ்சளும் போட்டிருக்காங்க. பக்கத்தில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. இன்னும் கொத்தமல்லி தழை போடல, அது ஒன்று தான் பாக்கி எல்லாமே போட்டு அளவான உப்பும் மஞ்சளும் போட்டிருக்காங்க. அந்த எண்ணெயிலே எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணுறாங்க. நீங்கள் ஜபல்பூர் வந்து எத்தனை வருஷம் இருக்குமா? நீங்கள் இங்கே பிறந்து வளர்ந்தீங்களா? இங்கே பிறந்து வளர்ந்தீங்க. எத்தனை வருஷம் ஆச்சுமா? எனக்கு 70 வருஷம். 70 வருஷம் ஆச்சு இவங்க இங்கே பிறந்து வளர்ந்துட்டு. வித்தியாசமாக எல்லா சமையலும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஜபல்பூருக்கும் எல்லா வகையிலையும் வித்தியாசம் இருக்குது. என்னமா பண்ணுறீங்க? இது கொஞ்சம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போடுறாங்க. ஆனால் இங்கே உள்ளவங்க யாரும் தமிழ் பேசுறதில்ல, எல்லாருமே ஹிந்தி பேசுகிறாங்க. இவங்க ஏதோ கொஞ்சம் தமிழ் பேசுகிறாங்க. தமிழ்காரங்களாக இருக்காங்க, ஆனால் தமிழ் தெரிய மாட்டேங்குது. அது ஒன்று தான் வருத்தமாக இருக்குது. கொத்தமல்லி தழை போடுறாங்க. அந்த கடாயில் வந்து அவங்க பிசைஞ்சு வச்சாங்கள அந்த உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி வச்சதை எடுத்து அந்த கடாயில் போடுறாங்க. இந்த சூடாக இருக்கிற அந்த வடைச்சட்டியில் தான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ இந்த சூடான அந்த வடைச்சட்டியில் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுக்குறாங்க. கீழே வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது நல்லா கிளறி நல்லா இதாக்கிட்டு உருண்டை பிடிச்சிட்டு எண்ணெயில் போடணும். இல்லைம்மா, அவ்வளோதானே? மாவு போண்டா மாவில் முக்கி கடலை மாவில் முக்கி எண்ணெயில் போடுவீங்களா? ஆமாம். இருங்க, இதெல்லாம் நல்லா மேஷ் பண்ணிட்டாங்க. பாருங்க, இந்த கடலை மாவு எடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் நல்ல அனுபவசாலினால அவங்க மாவு தேவையான அளவுக்கு நிறையவே எடுத்துருக்காங்க. அதில் தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு சோடா காரம், சாப்பிட்ற சோடா காரம், ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்காங்க. இன்னும் அதை கரைப்பாங்க. பாருங்க, கடலை மாவு வந்து அவங்க வீட்லேயே தயார் பண்ண மாவு. அதில் வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு சோடா காரம், மிளகாப்பொடி இவ்வளோ தான் போட்டுட்டு நல்லா கரைச்சிருக்காங்க. ஆமாம், அது கையில் எடுத்து காமிங்க, எவ்வளோ தூரம் கரைச்சிருக்கீங்க பாருங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக கரைச்சி வச்சுருக்காங்க. சரிங்களா? இது எப்படி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு. இனி இதில் வந்து இந்த உருளைக்கிழங்கு கலவையை வந்து உருண்டை பிடிச்சி இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட போகிறாங்க. பார்க்கலாம் எப்படி பாருங்க. அவங்க மாவை எப்படி எடுக்கிறாங்கன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. கொஞ்சமாக எடுக்கிறாங்க கையில். அதை வந்து அவங்க இப்படி உருண்டை பண்ணி கொஞ்சம் வடை மாதிரி தட்டுறாங்க. கையிலேயே தட்டி மாவுக்குள்ளே போட்டுக்கிறாங்க. நம்ம உருண்டை போடுறோம்ல, இவங்க லைட்டாக கையில் வந்து இப்படி தட்டி மாவுக்குள்ளே போட்டு வைக்கிறாங்க. அப்புறம் எண்ணெய் காஞ்ச பிறகு அதை முக்கி உள்ளே போட்டுறாங்கன்னு நினைக்கிறேன்.
எண்ணெய் நல்லா காயணும். இது பாருங்கள், இப்படி காஞ்ச பிறகு இப்படி எடுக்கிறாங்க, இப்படி போடுறாங்க. அது பாருங்கள், லாவகமாக திருப்பிட்டு இவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். ரொம்ப லாவகமாக இப்படி மேலே போட்டது ஒரே ஒரு சுத்து போட்டு கையில் இப்படி பண்ணிடுறாங்க, போட்டுடுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது. நான்லாம் இதெல்லாம் செய்யறதுக்குள்ள டென்ஷன் ஆயிடுவேன். ரொம்ப ஈஸியாக இது உங்களுக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமையாச்சா இன்னைக்கு டிஃபன் ப்ரெட்டு இது எல்லாம் வச்சுட்டு நான் காமிக்கிறேன். சும்மா அப்படியே கொஞ்சமாக அளவாக கைக்கு அளவாக எடுத்துட்டு லைட்டாக அப்படி பண்ணி கொஞ்சம் தட்டை மாதிரி பண்ணிவிட்டு வடை மாதிரி, ரொம்ப தட்டையில் ஒரு மாதிரி நம்ம ஆமை வடை போடுவோம்ல அந்த மாதிரி மாவுக்குள்ளே போட்டுடுறாங்க. பாருங்க எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறாங்க. குடும்பம் ரொம்ப பெருசு, அதனால எது செஞ்சாலும் நிறைய தான் இருக்கும் இங்கே. நல்லா வெந்துட்டு திருப்பல இனிமேல் தான் திருப்புவாங்க. பாருங்க, அவங்க கத்தியே கரண்டி ஆக்கி எப்படி லாவகமாக திருப்புறாங்க பாருங்க. இப்போதான் திருப்பி போட போகிறேன். லாவகமாக திருப்பி எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கரண்டி தேடுவோம். பாருங்க, இவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு போண்டா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவங்க ஃபுல்லாக எடுத்துட்டு உங்களுக்கு அதை எப்படின்னு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சவந்த பிறகு அதை எடுத்துருவாங்க. நம்ம ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணுங்களா? கொஞ்சம் நேரம் ஆகணும். ஒன்று மட்டும் பரட்டி காமிங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்டவ் பார்க்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா மொறுமொறுன்னு வெளியும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஜபல்பூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லணும். இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய் பாய்.